100 நாள் வேலை திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரி காரைக்காலில் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்காலில் அகில இந்திய விவசாயி தொழிலாளர் சங்கம் சார்பில் 100 நாள் வேலை திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் பங்கேற்ற பேரணி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டு கோஷங்களை எழுப்பியபடி அலுவலகத்தை முற்றுகையிட்டது. பின்னர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் வலியுறுத்திய போராட்டக்காரர்கள் அமைதியாக கலைந்து சென்றனர். தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம், இந்த சட்டத்தை இப்பொழுது ஒன்றிய மோடி சர்க்கார் ரத்து செய்துவிட்டு விக்ஷித் பாரத் ரோச்சிகர் அண்ட் அச்சிவிகா மிஷன் கிராமின் என்கின்ற ஒரு புதிய சட்டத்தை, சுருக்கமாக விபிஜி ராம்ஜி என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டம் என்பது முழுவதுமாக அந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள பல்வேறு அம்சங்களை ரத்து செய்கிறார்கள். அடிப்படையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டம், அந்த திட்டம் என்பது தொடர வேண்டும். இந்த புதுசாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கருவிழியை ஸ்கேன் பண்ணுறாங்க. சம்பளம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 336 இருந்து ஒரு 11 ரூபாய் ஏற்றிருக்கிறாங்க. 11 ரூபாய் ஏற்றுறதுனால இந்த 347 ரூபாய் சம்பளம் என்பது குறைக்காமல் வழங்க வேண்டும். என்னன்னு சொன்னாக்கா அந்த 347 ரூபாய் சம்பளத்தை முழுசாக கொடுக்கறது இல்லை. இவன் என்ன பண்ணுறானாக்கா 300 ரூபாய் போடுறதே பெரிய விஷயமா இருக்கு. விற்கிற விலைவாசி இன்னைக்கு ஒரு பெரிய நெருக்கடியை மக்கள் மத்தியில் உண்டாக்கிறது. ஆகவே சம்பளத்தை குறைக்காமல் வழங்க வேண்டும். வேலை திட்டத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் தொடரும்.